தற்குறின்னு பேச ஆரம்பிச்சிங்கல்ல, அன்னைக்கு ஆரம்பிச்சது உங்களுடைய சரிவு, திமுகவின் சரிவு. உனக்கு ஓட்டு போடலன்னா அவன் தற்குறியா? 20 வயசு பையனை பார்த்து நீ தற்குறின்ற. அவன் தற்குறி ஆனதுக்கு இன்னும் சொல்ல போனால் காரணம் நீங்கள் தான். ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸை ஒழிச்சு கட்டினது யார் 30 வருஷத்தில்? காலேஜஸ் பூரா எலெக்ஷனே இல்லாமல் பண்ணது யார்? அபொலிட்டிக்கலாக மாற்றினது யார்? உங்கள் பாஷையில் சொன்னால் சினிமாக்காரன் பின்னால் கூத்தாடி பின்னால் ஓட வச்சது யார்? நீங்கள். எங்கே உங்களுக்கு ஆப்பு வச்சிருவானோன்ற பயத்தில் எந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றினீங்களோ இன்றைக்கி அது உங்களுக்கு எதிராக திரும்புதுன்னு ஸ்டூடெண்ட் எலெக்ஷனையே ஒழிச்சு கட்டினீங்க. அப்படி பார்த்தாலும் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். எதை வச்சு நீங்கள் ஃபேக் நரேட்டிவ்னு சொல்கிறீங்க? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபேக் நரேட்டிவ்க்கு ஏன் பலியானாங்க அதை பேசுங்களேன். ஒரு குடும்பம், அந்த குடும்பம் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆளும், ஒரு கட்சி ஆளும். அந்த கட்சியில் இருக்க அத்தனை பேரும் குறுநில மன்னர்கள். எந்த மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட செயலாளரை மீறி அவர் குறைஞ்சது 50 வருஷமாக அங்கே இருப்பார். அவருக்கு பிறகு அவர் புள்ளியை எம்பி ஆக்குவார். புதுசாக படிச்சுட்டு வர ஒரு இளைஞன், ஒரு 25 வயது இளைஞன், கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய இளைஞன் உண்மையிலே அரசியலுக்கு வரணும்னா அந்த கட்சிக்குள்ள அவன் போக முடியுமா? அவனுக்கு என்ன ஸ்கோப்? 50 வருஷம் ஆச்சு இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு. என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள்னு தொலைக்காட்சி பேட்டியில் ஸ்டாலின் முழங்கினார். 21 உதயநிதிக்கு பொறுப்பு எம்எல்ஏ, 22 மந்திரி, 24 டெப்டி சிஎம். குறைஞ்சபட்சம் அந்த பேட்டியில் ஸ்டாலின் அவர்கள் என் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வருவார்களா என்ற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது, அது அவர்கள் சம்பந்தப்பட்டது. ஏனெனில் அவர்கள் தனி மனிதர்கள், வர வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அதாவது வந்து அறத்தின் படியும் சட்டத்தின் படியும்னு மாரலி அண்ட் லீகலின்னு சொல்லியிருந்தாருன்னா அது நேர்மையான நியாயமான பதில். அவங்க தனிப்பட்ட விருப்பம் அதை சொல்லியிருக்கலாம்ல. அவர் ஏன் சொல்லலை? சொல்லிட்டு அடுத்த வருஷமா நீங்கள் எம்எல்ஏ ஆக்குறீங்க. மக்கள் ஒன்றும் திமுகவின் அடிமைகள் அல்ல. திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு அந்த ஃபேக் நரேட்டிவ்னு கட்டமைக்கிறதும், அதை ஒருவர் சொல்லுகிறார் என்பதை வைத்து கூத்தாடுவதும், நீங்கள் மக்களை இழிவுபடுத்துறீங்க. நீங்கள் இன்னமும் பாடம் கற்றுக்கல. உங்கள் தோல்வியிலிருந்து நீங்கள் இன்னமும் பாடம் கற்கவில்லை. ஏன் இது நடந்ததுன்னு ஏன் திமுக யோசிக்க மாட்டேங்குது? சோஷியல் மீடியா மூலமாக மட்டுமே வந்த மாற்றம் என்று சொல்லுவதன் மூலம் இவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? சோஷியல் மீடியா மூலமாக வந்த மாற்றம் என்பது உண்மையான மாற்றம் அல்ல, அது போலியானது. மறுபடியும் கலைச்சிட்டு எலெக்ஷனுக்கு போகலான்னு சொல்கிறாங்களா? அதை இவங்க தெளிவாக சொல்லணும். சோஷியல் மீடியா மூலமாக மட்டுமே இயங்கியவர்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இல்லையா? அவர்கள் குடியுரிமை, அவர்கள் வாக்குரிமை பெற்றவர்கள் இல்லையா? நான் அந்த வாதத்திலேருந்தே தொடங்குறேன். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இல்லை, சோஷியல் மீடியாவில் ஆக்கிரமித்து அவங்க வந்துட்டாங்கன்ற மூலமாக நீங்கள் எதை நிறுவ விரும்புகிறீர்கள்? ஓகே, உங்கள் ஆர்குமெண்ட் படியே வரேன் நான். சோஷியல் மீடியா மூலமாகவே வராங்க அப்படின்னா அதில் என்ன தவறு? நம்பர் 1. நம்பர் 2, ஃபேக் நெரேட்டிவ்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது, மக்களை இழிவுபடுத்தக்கூடியது. பாலிடிக்ஸ் இஸ் மேனிப்புலேஷன். திமுக செய்யாத மேனிப்புலேஷனா? திமுக செய்யாத தில்லாலங்கடி வேலையா? திமுக செய்யாத ஜிகினா வேலையா? தப்பே கிடையாது. அண்ணன் டாக்டர் கலைஞர் எப்படி இருந்தார்? அவர் மிகப்பெரிய தலைவர், நிறைய சாதிச்சிருக்கார். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அளப்பரிய சாதனைகளை செஞ்சார் கலைஞர். ஆனால் இன்னைக்கு என்ன கதை? நீங்கள் தோக்கடிக்கப்பட்டீங்கன்னா அது ஃபேக் நரேட்டிவா? மக்களை இழிவுபடுத்துபவர்கள், ஜனநாயகத்தை பற்றிய புரிதல் இல்லாதவர்கள், மக்களை குறைத்து மதிப்பிடுவர்கள் தான் இப்படி பேசுவார்கள். பத்திரிகையாளர்களை இப்படி பேசுவது வருத்தம் அளிக்கிறது. அஃப்கோர்ஸ் சுரேஷ்குமார் என்னுடைய நெருங்கிய நண்பராக இல்லாவிட்டாலும் கூட அவருடைய கருத்துக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். ஏனெனில் அது அவருடைய கருத்து. அதை சொல்வதற்கான எல்லா அதிகாரமும் உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அடிப்படையில் நான் ஒரு ஜனநாயகவாதி. அதனால் எனக்கு அவர் கருத்து சொல்லக்கூடிய அவருடைய உரிமையை பற்றி நான் எந்த கேள்வியும் எழுப்பவில்லை, எழுப்ப முடியாது, எழுப்பக்கூடாது. ஆனால் அது ரொம்ப தவறான பார்வை. சமூகவியலோ அரசியல் பார்வையோ இல்லாதவர்கள் தான் அப்படி பேசுவார். நீங்கள் மக்களை இழிவுபடுத்துகிறீர்கள். நீங்கள் தாவேக்காவை இழிவுபடுத்தவில்லை. அத்தனை மாவட்ட செயலாளரும் குறுநில மன்னர்கள். ஒரு புதுசாக வர ஒரு இளைஞனுக்கு, ஒரு இளம் பெண்ணுக்கு அரசியல் கட்சியில் சேர்ந்து வேலை செய்யணும்னா திமுக எனக்கு இடம் இருக்கா சொல்லுங்க. நீங்கள் இது எப்படி நீங்கள் ஃபேக் நரேட்டிவ்னு வச்சுப்போம்? எதனால் வந்தது அது? இவ்வளோ நீங்கள் செஞ்ச சாதனைகளுக்கு, நீங்கள் சொல்லிக்கொண்ட சாதனைகளுக்கு, நீங்கள் கட்டமைச்ச கூட்டணிக்கு, நீங்கள் செலவு பண்ண பல ஆயிரம் கோடி பணத்துக்கு, நீங்கள் உருவாக்கிய மீடியா நெரேட்டிவ்க்கு மத்திய அரசு கண்டும் காணாமல் இருந்தது. எலெக்ஷன் கமிஷன் கண்டுக்கவே இல்லை. பணத்தை வெள்ளமாக இறைச்சிங்க. நீங்களும் இறைச்சிங்க, அதிமுகவும் இறைச்சாங்க. ஒரே தெருவில் 2 பேரும் பணத்தை கொட்டுன்னு கொட்டினீங்க. 75 கோடி 100 கோடி வரைக்கும்லாம் சில தொகுதிகளில் குறிப்பிட்ட சிலரை தோற்கடிப்பதற்காக செலவழிக்கப்பட்டது. இத்தனைக்கு பிறகு நீங்கள் ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? 118 மினிமம் வாங்கியிருக்கணும். பாதி கூட வாங்க முடியலையே. அப்போ இது ஃபேக் நரேட்டிவா? நீங்கள் வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துகிறீர்கள். சோஷியல் மீடியா கட்டமைப்புனா சோ வாட்? அரப் ஸ்ப்ரிங் வாஸ் கம்ப்ளீட்லி கன்ஸ்ட்ரக்டட் பை சோஷியல் மீடியா டெக்னிக்ஸ்.
ஒரு சிக்கல் இருக்குங்க, சமூகத்தில் ஒரு சிக்கல் இருக்கு. விஜய் வந்து தீர்வுன்னு நான் சொல்லலைங்க. விஜய் வந்து தேவதூதன் கிடையாது. விஜய் எல்லா பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷன் கிடையாது. அது அவரே சொல்றாரு, நான் தேவதூதன் இல்லைன்னு அவரே சொல்றாரு. ஆனா இது ஏன் வந்து 75 ஆண்டு கால கட்சிக்கு ஒரு சுய பரிசோதனை இல்லாம அரை மணி நேரத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு 3 மாசமாவது ஹனிமூன் பீரியட் கொடுக்கணுன்ற குறைந்தபட்ச நியாய உணர்வு கூட இல்லையா? 6 மாசம் நாங்க எந்த இதுவும் வாய் வார்த்தை, நடைமுறையில் தினம் சிக்கல், தினம் பிரச்சனை. இது எப்படி ஃபேக் நரேட்டிவ் நீங்க சொல்லுவீங்க? ஃபேக் நரேட்டிவ் அப்படி ஜெயிக்குதுன்னா ஒரிஜினல் நரேட்டிவ் தோத்து போச்சுன்னு அர்த்தம்ல. தோத்ததுக்கு யார் காரணம்? 5 வருஷம் சாதிச்சு கிழிச்சோன்னு சொன்னீங்கல்ல, ஏன் தோத்தீங்க? உங்களால மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் நீங்க அதை தான் செய்வீங்க. தோத்தீங்கன்னா மக்களை இழிவுபடுத்துவீங்க. இப்ப அதான் செய்றீங்க. இல்ல, இன்னைக்கு சோஷியல் மீடியா காலம், எல்லாரும் கருத்து சொல்றாங்க. அதேதான். அதனால உங்களுக்கு பிடித்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் சிலம்பம் ஆடுகிறீர்கள்.